நாம் அன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணும்போது தான் நம்ம சடனாக பார்த்து இந்த எம்டிசியோட நியூலி லான்ச்டு லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ். கரெக்டாக பஸ் வரும்போது ஷேர் ஆட்டோக்காரங்களும் அந்த வழியை மறித்து தான் இருந்தாங்க. அதையும் மீறி நம்ம பஸ் ஏற போனோம். ஆனால் நிஜமாகவே இது ஒரு லோ ஃப்ளோர் பஸ் தான். கண்டிப்பாக பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃப்ளோர் லென்த் இருக்குது அப்படின்னு. ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸும் ஈஸியாக ஏறக்கூடிய பஸ் தான். அதே மாதிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் அண்ட் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ கேமரா எல்லாமே இருக்குது. நம்ம பஸ் ஏறும்போது நம்ம எல்லோரும் வியர்டாக பார்த்தாங்க. ஏன்னா யாரா இவன் ராத்திரி 10 மணிக்கு வந்து வீடியோ எடுக்கிறான்னு. பட் இட்ஸ் ஓகே, வி ஆர் யூஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக நைட்டு கும்பலும் ஒரு 10 மணி ஆனாலும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் உண்டு. நம்ம டிக்கெட்டிங் சிஸ்டமை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது இந்த பஸ். அதில் எமர்ஜென்சி ஹேமர்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாமே இந்த பஸ்ஸில் இருக்குது. அதே மாதிரி டிப்பிக்கலி மற்ற பஸ்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பஸ் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்குது எம்டிசி பஸ்ஸஸில். இது பார்க்க போனால் முன்னாடி கொண்டு வந்த வோல்வோ ஏசி பஸ்ஸோட ஆர்டினரி வெர்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த மூவ்மெண்ட் எல்லாமே. அதே மாதிரி இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக லைட் டேர்ன் ஆகும். இது கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி இதோட மேனுஃபேக்சர் அசோக் லேலேண்ட் தான். ஸோ இது இந்தியாவிலேயே முழுக்க தயாரிக்கப்பட்ட பஸ்ஸஸ் அப்படிங்கிறாங்க. பட் எஸ், இது வோல்வோ பஸ்ஸோட ஆர்டினரி வெர்ஷன், பட்ஜெட் வெர்ஷனே நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புளுக்கு இது வசதியான பஸ் தான். கீழே இருக்கிற இடம் ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து வீல் சேர் பேசஞ்சர்ஸ்க்குன்னு தனியாக இடம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு grip எல்லாமே. அதனால அவங்களுக்கும் இது ஏறுறதுக்கும் வசதி. பஸ்ஸோட லென்த்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஏற்றி விடுறது ரொம்ப ஈஸியாக ஏற்றி விடலாம். ஆனால் இந்த பஸ்ஸில் கொஞ்சம் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கர்வ்ஸ் நெகோஷியேட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஓகே கர்வ்ஸ் தான். பட் அதுக்கே பஸ் எவ்வளோ பெரிய டேர்ன் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த பாடி லென்த் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஓல்டு மெட்ராஸ் ஏரியாவில் இப்போ ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், அந்த மாதிரி பாரிஸ், இந்த மாதிரி இடத்துல இந்த பஸ்ஸை கண்டிப்பாக டேர்ன் பண்ணி போகிறது வந்து பெரிய சேலஞ்ச். டிரைவர்ஸ்க்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆனால் இந்த பஸ்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம். அதனால வந்து டிரைவர்ஸ்க்கு ரொம்ப அந்த டிராஃபிக்கில் ஓட்டுற அந்த ப்ரெஷர் இருக்காது. அது ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் தான். ஆனால் வென்டிலேஷன் ரொம்ப புவர் இந்த பஸ்ஸில். சம்மர் எப்படி இருக்கும்னு தெரில, ஆனால் காற்று அவ்வளோ இதுவாக வரல. ஸோ நான் சொன்ன இந்த ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் இது தான். ஸோ டிரைவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டலாம். ஸோ நார்மல் இருக்கிற எம்டிசி பஸ்ஸஸ் மாதிரி கியர் போட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அதோட ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் நல்லா இருக்குது, நல்ல ஃபாஸ்ட்டாக போகலாம். இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து கியர் மாற்றினே இருக்க வேணாம். அவங்க டிரைவிங் மோடில் போட்டாங்கன்னா பொறுமையாக போகலாம். ஏன்னா அதுவும் மெட்ரோ ஒர்க் இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி கான்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம சொல்கிற வென்டிலேஷன் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் இந்த பஸ்ஸஸ். ஏன்னா நிறைய எம்டிசி பஸ்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அப்புறம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பஸ்ஸில் கொஞ்சம் மெசனைன் மாதிரி கொஞ்சம் ஏற்றம் இருக்குது. அந்த ஏற்றத்தில் தான் சீனியர் சிட்டிசன்ஸால் ஏற முடியாது. அவங்க அந்த லோ ஃப்ளோர் ஏரியா, அந்த இனிஷியல் ஃப்ரண்ட் ஏரியாவில் மட்டும்தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு பெரிய ஃபேக்டர் கன்சிடர் பண்ண வேண்டியது சென்னை ஃப்ளட்ஸ் ஆர் ரெயின் ஃப்ளட்ஸ். மழை காலத்தில் இந்த பஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. பட் எனிவேஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஸ்டாப்க்கு வந்தாச்சு, இட்ஸ் அரௌண்ட் 10:30. பட் அப்போவும் பீப்புள் இருக்காங்க அந்த பஸ்ஸில் ஏறதுக்கு. தட்ஸ் ஹவ் பிஸி சென்னை சிட்டி இஸ் ஆல் அபவுட். இங்கே ஒரு அண்ணா வந்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஆனால் கண்டிப்பாக 10:30ங்கும் போது தூங்குற நேரம் தான். ஸோ நம்மளும் நம்ம ட்ராவல் முடிச்சுக்கிட்டோம் அந்த பஸ்ஸில். ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இந்த மாதிரி மேலும் பல வீடியோஸ் நான் போடுறேன். ஆனால் நான் கேட்குறது ஒன்று தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.